தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 17 முதல் 30 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 17வது வாக்கியம், இயேசு அவர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். அப்போ நம்முடைய தெய்வம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றவர், முடங்கி கொண்டிருக்கிற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். அப்போ யாரெல்லாம் அந்த இயேசுவில் நம்பிக்கை வைத்து வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் முடக்கம் என்பது இல்லை, மாறாக செயல்பட்டு கொண்டு தான் இருப்பார்கள். அது பொருளாதாரமாக இருக்கட்டும், அது வாழ்க்கையாகட்டும், எது இருந்தாலும் சரி, அவர்கள் எப்பவும் இயங்கி கொண்டிருப்பார்கள். காரணம், தூய ஆவியானவர் இதோ நம்மளில் இருக்கின்றவர், இயங்கி கொண்டிருப்பவர். நாம் வாசிக்கிறோம் லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில், அங்கு கெனேசரத்தில் 2 படகு அங்கு இருப்பதை காண்கின்றோம். படகு இருக்க வேண்டிய இடம் இங்கே தண்ணீரில், ஆனால் அது இருக்க வேண்டிய இடம் இங்கே கரையில். அப்போ இயேசு என்ன செய்கிறார், அதில் ஒரு படகில் ஏறி இருக்கிறார். அது யாருடைய படகு? சீமோனுடைய படகு. அப்போ இயேசு அதில் இருந்து கொண்டு என்ன செய்கின்றார், அங்கே இறைவார்த்தை இருக்கிற சமயத்தில் ராயப்பரை பார்த்து கொண்டு, படகை சற்று ஆழத்துக்கு தள்ளு, தண்ணீரில் எடுத்து வைங்க. அப்படி என்றால் கரையில் இருக்கிற படகை தெய்வம் என்ன செய்கின்றார், தண்ணீர் கொண்டு போகின்றார். அப்போது முடங்கி இருக்கிற அந்த படகு, வாழ்க்கை என்னும் படகை இது அவர் எடுத்து தண்ணீரில் இயங்க வைக்கின்றார். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் இங்கே இருக்கிறது, முடங்கி இருக்கின்ற வாழ்க்கையில் தெய்வம் கடந்து வருவார். தெய்வம் கடந்து வர சமயத்தில் நீ நான் ஒரே ஒரு காரியம் செய்தால் போதும், அனுமதித்தாலே போதும். ராய்ப்பிற்கு சுதந்திரம் உண்டு. சொல்லியிருக்கலாம், இயேசுவே இது என்னுடைய படகு, இறங்கி கீழே என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லவில்லை. மாறாக அவர் இயேசுவை அதில் அமர அவர் அனுமதித்தார். உடனே இயேசு இதை காரியம் எடுத்து தண்ணிக்கு கொண்டு வா. அவர் ராய்ப்பர் மட்டும் இல்லை, கூட இயேசு இருந்தால் இந்த தண்ணீர் வருகின்றார், அவருக்கு வேண்டிய நன்மை கிடைக்கிறது. அதே மாதிரி முடங்கிற நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கடந்து வரார். இயேசு நம் வாழ்க்கையில் கடந்து வரக்கு பெர்மிஷன் தேவையில்லை, நம்முடைய பெர்மிஷன் தேவையில்லை. ஆனால் நாம் அவருக்கு அனுமதித்தாலே போதும். ஆண்டவரே நீ வந்துவிடும் ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு நாம் அவருக்கு இடத்தை கொடுத்தாலே போதும். அப்படி கொடுக்குற சமயத்தில் அவருக்கு ஒத்துழைப்பை கொடுத்தாலே மீறி காரியம் தெய்வம் பார்த்துக்கொள்வார். ஆகவே அது ஒத்துழைப்பை கொடுப்பது தான் குடும்பத்தில் நீயும் நானும் செய்கிற ஜெபமாலை, திருப்பலியில் நீ நானும் பங்கெடுக்கிற விதங்கள், நீயும் நானும் போய் பாவ சங்கீதம் செய்கிறது. தெய்வம் என் வாழ்க்கையில் வருவதற்கு நான் அனுமதிக்கிறேன். கடவுள் வருகின்றார், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அனுமதிக்கின்றேன். அப்போ நீ ஜெபமாலையை நீ பங்கெடுப்பதன் வழியாக, திருப்பலிக்கு நீ வருவதன் வழியாக, பாவ சங்கத்தை நீ செய்வதன் வழியாக நீ அனுமதிக்கின்றாய் கடவுளை உன் வாழ்க்கையில் செயல்படுவதற்காக. அவ்வாறு அனுமதிக்கிற போது நிச்சயமாக நன்மைகள் நமக்கு அது கிடைக்கும். இறைசல் மன்றாடுவோம். தெய்வமே, முடங்கியிருக்கிற வாழ்க்கையை நீ செயல்படுத்தும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கிட்ட மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாகிய தெய்வமே, அன்னை மரியாளைப் போலவே நாங்களும் என்றும் இயங்கி கொண்டிருக்க சக்தியை தந்துள்ளோம். மாதாவே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.